கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் யாரா? திருப்பூர் எல்லாம் போய் காலில் விழுப்பா. இதுல பஸ் டிரைவர் யாரு? பஸ் டிரைவர் யாரா? பஸ் டிரைவரு குறி ஒன்று. பஸ் டிரைவர் யாரு இருக்கானே? குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. திருவண்ணாமலை யாரா? திருவண்ணாமலை. அதனால எனக்கு வாரிசு வேணும் அப்படின்னு வந்திருக்கான். வாரிசு வேணுமா? அதனால கருப்பசாமி நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம். அதனால மனைவிக்கு வேற அப்பப்போ உடல்நலை வந்து சரியில்லாம போயிடுது. அதனால உடல்நிலையும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி உனக்கு வாரிசும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா. இந்த குடி. அதனால உடம்பு தொந்தரவு இன்னையிலேருந்து படிப்படியாக பிடிச்சி நிப்பாட்டிடுறேன். ஆடி அம்மாவாசைக்கு என் திருவிழாவுக்கு வந்து பால் கூட 2 பேர் எடுத்துடணும். நீ கேட்டது போலயே கருப்பசாமி கார்த்திகை மாதத்துலேருந்து உனக்கு நல்ல செய்தி நடக்கிற மாதிரி கருப்பை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதுக்குள்ளே உடம்பு தொந்தரவெல்லாம் முழுசு சரி பண்ணி நிம்மதியாக வாழ வச்சா போதுமாப்பா. இந்தா ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பை கூடவே வரம்போ. அதுக்கு தான் மகளை சொல்லியிருக்கேன். இந்த கனி 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. இன்னிலிருந்து படிப்படி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஓலப்பாளையம் வச்சுப்பா. ஓலப்பாளையம் யாரா? ஓலப்பாளையம். அப்படியா? சரிப்பா, சரி. அதனால கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்தியா? என்ன சொன்ன? அப்படியா? அதில் எந்த வித தடுங்கள் இல்லாமல் உனக்கு நிப்பாட்டி கொடுக்கணும். உன்னோட ஆசை அது தானே? அதில் தடுங்கள் இல்லாமல் கருப்பசாமி நிப்பாட்டி கொடுத்தனேன். தவறாமல் என்னை வந்து இப்போ வந்து மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரியே பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல கருப்பசாமி உனக்கு வாரிசு உருவாக்கி தடை இல்லாத கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ. அது வரைக்கும் உனக்கு நமக்கு பண்ணையிலையும் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து எந்த இடைஞ்சு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்டு 4 மூலைக்கு அறுத்து போட்டுரும். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் வடக்கிப்பாளையம் வச்சுப்பா. வடக்கிப்பாளையம் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. பெரிய பாட்டில் இருக்கா? அப்போ அதை ஒன்று ஊற்று. அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு முதல் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணிடுறேன். 2வது உனக்கு ஆள் பிரச்சனையும் வேலை பிரச்சனையும் பண பிரச்சனையும் எல்லாம் கருப்பசாமி ஆடி முடியறதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டுருவேன். நீ செய்ய வேண்டியது ஒரே விஷயம், கோபம் மட்டும் பட வேணாம். மற்றது எல்லாமே கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். மீண்டும் மீண்டும் உனக்கு கோபப்பட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உனக்கு மருத்துவ செலவு வர்ற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுறமானே. அதனால தான் நான் முன்னும் அப்படியே சொல்கிறேன். இல்லை வந்து அதை சொல்லவே மாட்டேன். உனக்குள்ள பிரச்சனை எல்லா பிரச்சனையும் என் பாதத்தில் ஒப்படைச்சாச்சு. அதனால் உனக்கு வேணுங்கிற நேரத்துக்கு கேட்ட நேரத்துக்கு கருப்பசாமி என் பேரை சொல்லி சாம்பல் எடுத்து நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு தூக்கி போட்டுட்டு போனீங்கனாலே நீ கேட்டது போல நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் அள்ளி கொடுத்துட்டு போகிறேன். அப்படி இருந்தால் போதும்ல? எப்படி? தாராளமாக கேட்கலாம். நாளையிலேருந்து நீ எப்போ வேணாலும் கேட்கலாம். சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா வாங்கு. இல்லை இன்னும் டைம் ஆகிட்டு கொடுக்குறேன்னா அதுக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரின்ட்டு வந்துடு. உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. யாருப்பா? குன்னத்தூர். குறி 1. கணவரை வந்து குடிக்காம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாமல் நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு வந்து திருத்தி கொடுத்து சந்தோஷம் பிரியமாக நானும் கொஞ்சம் நாளைக்கு நல்ல முறையாக வாழணும். அப்படி இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலையில் விழுந்து ஓடு. உனக்கு அதே மாதிரி திருத்தியும் கொடுத்துட்றேன். ஆமாப்பா, உனக்கு திருத்தியும் கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு குடும்பத்தில் நிம்மதியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதனால் இது ஒரு 3 மாதம் பொறுமையாக இருப்பியா? 3 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருத்தி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறப்பா. கிட்டவா. இதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிடும்போது அவனுக்கு ஒன்று ஜூஸு, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சாம்பாரில் புழிஞ்சு விட்டு நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு திருத்தி கொடுத்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? அதனால் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வந்து பார்த்துட்டு போகணும். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர சென்னை வச்சுப்பா. சென்னை நல்லபடியாக படித்து மார்க் வாங்கணும். அதே மாதிரி அவளுக்கு ஒரு சீட்டு வாங்கி தரணும். அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு தரணும்னு வந்து கேட்டியாமாங்க.
காரெல்லாம் டீல் பண்ணுறது யாரா? நீ தானே. அப்படின்னா போய் காலைல வந்துட்டு ஓடு. வரும்போது பெரிய சிக்கல். ஒரு நேரத்துக்கு இப்படி வர்றதுலவெல்லாம் சிரமம் வந்துச்சு. அதனால கருப்பசாமி இப்போ காப்பாற்றி விட்டுருக்கேன்னா, அதே போல் உனக்கு படிக்க வச்சு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னா, அதே மாதிரி வியாபாரம் இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் கேஸில் ஓடி போய் பார்த்தேன். ஒன்றே ஒன்று மட்டும்தான் குறுக்க நிற்கிறா. நான் வந்து பார்த்ததில்ல. அப்படியே இல்லையா? ஒரே ஒருத்தி மட்டும்தான் பிரச்சனையில் நிற்கிறா. அந்த பிரச்சனையை அவளையும் சரி கட்டி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால் நீ கேட்டதை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அப்போ நீ எனக்கு ஆடி அமாவாசைக்கு என்ன செய்கிற? இப்போ என் சகோதரனுக்கும் என் சகோதரனுக்கு என்ன பண்ணிட்டு வந்து எனக்கு அதை பண்ணிடணும். சரியா? என்ன பண்ணிட்டு வந்த? அதனால் எனக்கு வந்து வர்ற மக்களுக்கு வெட்டி அன்னதானம் போட்டுடணும். சரியா? உனைய பிரச்சனையிலேருந்து சரி பண்ணி கொடுத்தேன். அதனால் நீ சிறப்பாக போய் பண்ணிட்டு வந்துட்ட. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எனக்கு கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். எனக்கு ஒரு 3 புல், எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி ஒரு 3 மாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போ. ஆடியிலேருந்து கார்த்திகை வர்றதுக்குள்ளே, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வர்றதுக்குள்ளே இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் மாற்றி கொடுத்து அந்த ஒரே ஒரு கேஸ் பிரச்சனையும் உனக்கு மாற்றி சரி பண்ணி மீண்டும் பழையபடி உனக்கு அதே மாதிரி கடை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. இந்த அமைச்சு தருவான். ஆனால் பார்ட்னர் ரெண்டாவது ஒருத்தனை நம்பி விடுறது, முதல்ல போய் சிக்கிற மாதிரி அதுக்கு உண்டான பழைய நண்பர்கள், இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். பண்ணிட்டில? அதனால் இருக்கிறத எல்லாமே தப்பிக்க வச்சு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு 3/4 முடிச்சாச்சு. முடிச்சுனா இல்லையா? முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் உனக்கு முடிச்சா நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதுதான் நான் சொல்லிட்டேனே, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். உனக்கு உத்தரவு கொடுத்தது போன 3வது அமாவாசையை கொடுத்துட்டேன். நீ வாகனம் வந்து எடுக்க முடியாமல் கிடக்குதுப்பான்னு உனக்கு இனோவா கார் வாங்கி கொடுத்தேன்ல, அதே போல் நான் கருப்பசாமி வந்து உனக்கு இருக்கிற பிரச்சனை சீட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்கணும்னு. இப்போ ஒருத்தி மட்டும்தான் பிரச்சனை உனக்கு, அப்படியே இல்லையா? அந்த அவளையும் சரி கட்டிடுறேன் கார்த்திகை மாதத்துக்குள்ளே. அதை பற்றி நான் பயப்பட வேண்டாம் மகளே, நான் பார்த்துக்கிறேன். இந்தா இது 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போதைக்கு அங்கே இரு. அதே மாதிரி பழைய தொழிலும் பழைய பிஸ்னஸுக்கும் ஒரு சிலது வருவேன். பழைய நண்பர்கள் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணிடணும். சரியா? அப்படி ஒரு வருமானம் நமக்கு தேவையில்லை. அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற வருமானமே உன் பிள்ளைகளை காப்பாற்றி இப்போ நான் கொடுத்துட்டுருக்கேன்ல, அதே போல் உனக்கு வேணுங்களை கொடுத்துருவேன். கூட வரேன் பாப்பா. கண்டிப்பாக அதையை மீறி வரணுங்கிறக்க வேண்டியது அமைச்சிருக்கேன். ஆடிக்கு மேலே உனக்கு தடையெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதையும் மீறி வர இல்லை, அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். கூட வரம்போ. ஆமாப்பா, கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் கணையம் வந்து வீக் ஆயிடுச்சு. நான் போய் பார்த்தேன், மருத்துவத்திலே அதான் சொல்லியிருப்பானே. அதனால கருப்பசாமி எப்படியோ குடிக்காம நிப்பாட்டி கொடுத்துரு. நிப்பாட்டுனாத்தான் ஒரு டைம் தான்ப்பா மன்னிப்பு கொடுப்பேன். செல்போனுக்கு வந்து ஒரு டைம் தான் மன்னிப்பு. அடுத்த டைம் எங்கே ஃபோன் அடித்தாலும் யாருக்குமே குறி கிடையாது, பார்த்துக்க. அதனால கருப்பசாமி வந்து உன் மகனை திருத்தி குடிக்கிறத நிப்பாட்டி நான் நல்லபடியாக கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்து இன்னும் உன்னோட எதிர்பார்த்தது போல் அவனுக்கு உசிருக்கும் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. என்னோட திருவிழா வரைக்கும் அவன் சொன்னா கேட்க மாட்டான். சரியா? நீ ஒன்றும் பேசுறானா? அது வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போய் அவனுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ள சாப்பிட கொடுத்துடணும். சரியா? ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ளேயே அவனே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி முழுசும் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. அதனால வாரத்துக்கு ஒரு முறை சிரமம் பார்க்காம நீ வந்துதான் ஆகணும். உன் மகனை காப்பாற்றணும்ல. அதனால நான் கருப்பசாமி கூடவே இருந்து கடைக்கு ஒழுக்கமாக வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறேன் போ. கருப்பசாமி மறுபடியும் சிக்கோ போயிடுச்சுப்பா. சிக்கோ வீட்டை காப்பாற்றிடலாமா, இல்லை லோன் மாற்றி வச்சிடலாமா, இல்லை கடனை கட்டிடலாமா, இல்லை வீட்டை வித்தரலாமா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழப்பம் வருது. வருதா வரலையா? ஒவ்வொரு நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு தெரியல. கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியும் தெரியல. அப்படி இல்லைன்னா வீட்டை காப்பாற்றி தரணும். அதனால இப்போ ஆசையாக பார்த்து கட்டின வீடு, அப்படியே இல்லையா? அதனால நான் கருப்பசாமி வீடு விற்கிறதுக்கெல்லாம் அனுமதி எதுவும் இல்லை. அதனால லோன் மாற்றி வைக்கலாமுங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால பெண்டிங் அமௌண்ட்டை கட்டணும். அதுக்குண்டான வழியை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன். அது வரைக்கும் அவன் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும். நான் கேட்கறதுக்கு பதில் அவ்வளோதானே?
அதனால் நீ எங்கே கொண்டு கொடுத்தாலும் சரி, தீர்ப்பு எழுதுறது நான் தான். அதனால் உனக்கு தாமசமாக உனக்கு அமைச்சு கொடுத்து, நீ கட்டுறப்ப நான் கருப்பசாமி உனக்கு கட்டுறதுக்கும் உருவாக்கி கொடுத்து அந்த வீட்டை கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வீட்டை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். கணவனை ஏதோ ஒரு அறவை கஞ்சி குடிக்கிற மாதிரி உனக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். அதைய கருப்பசாமி நிரந்தரம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி 2 பிள்ளைகளும் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு காலம் வரும். அந்த காலமும் நீ எதிர்பார்த்தது வரும். ஆனால் இப்போ இல்லை. அதனால மக சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சாலும் கூட இருக்கிறவே ஒத்துக்க மாட்டேன். அப்படி நான் பார்த்தேன். உங்க அதுக்கு எப்படி வந்துச்சு? அப்படித்தான் வந்துச்சு உனக்கு. அதனால உனக்கு அந்த வீட்டை காப்பாற்றி நல்லபடியாக உனக்கு நாங்கள் வாழ வச்சு கொடுத்தா போதும் இல்லை, நான் அமைச்சு தரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, நீ எங்கே கொண்டு என்ன கொடுத்தாலும் சரி, உனக்கு தேவை லோனுக்காரன் வந்து டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நீ பகுதி அமௌண்ட்டு கட்டுன்னு அவன் வாங்கிட்டு வர வச்சு கொடுத்துறன்னு உன்னோட ரூபாய் தானே. நீ கொடுத்ததை வந்து வாங்க மாட்டான், முழுசா கொண்டுட்டு வா அப்படிங்கிறான். இருக்கணும். அதுக்கு உண்டான வழி கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சு. அதை கொண்டு பாங்க வச்சுக்க, நான் அமைச்சு கொடுத்துறேன் பாப்பா. நான் தான் சொல்லிட்டேன்ல, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பத்ததுல சத்தியமங்கலம் வச்சுப்பா. நமக்கு வந்து இடத்த எப்படியாவது கருப்பசாமி வந்து மீட்டு கொடுத்து அதை விற்க வச்சு நமக்கு வர வேண்டியதை கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுக்கணும். அப்படியேடா, அப்படி தானே? அதனால இப்போ விற்கிறக்கு விட மாட்டேன், காசுக்கும் எனக்கு பங்கு ஓடுறதுக்கும் வழி இல்லை. அதனால இப்போ நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் தொழில் பண்ணுறோம், அதுலேயும் போதிய வருமானம் எதுவும் இல்லை. போய் காலை விட்டுவான். அதனால் அந்த ஹோட்டல் தொழிலையும் நல்ல வருமானத்தை கொடுத்து அதே போல் அந்த கடை இல்லாமல் வந்து அலமோதிட்டு வந்தேன். அதனால் சின்னதாக கருப்பை முடிச்சு கொடுத்துருக்கேன், அதில் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன். அதே போல் வர புரட்டாசி 30 முடியறதுக்குள்ள அவனே வந்து இது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதே மாதிரி உனக்கு வர வேண்டிய பங்கை கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்த தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன், உனக்கு நல்லபடியாக அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு பௌர்ணமிக்கு நான் வந்து பார்த்துட்டு போப்பேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பத்ததுல ஜந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி சிதம்பரம் போயிடுச்சுப்பா. சிதம்பரம் மீன் கடை பார்த்துட்டேன், மீன் கடை பார்த்துட்டு வந்தாச்சு. அதனால கருப்பசாமி சொன்னா ஓப்பன் பண்ணிடலாம், அப்படிதானே? அப்படின்னு நான் மறுபடியும் போய் காலை வந்துட்டுவான். அதனால கடையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம். ஆடி மாதம் 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடலாம். ஆடி மாதம்லாம் பார்க்க வேணாம், 3ஆம் தேதிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ ஓப்பன் பண்ணிடு. அதே மாதிரி மகனுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து அதே மாதிரி கருப்பசாமி அடுத்த ஒரு 3 மாதம் தொடர்ந்து அந்த வருமானத்துக்கு போட்டோம். அதுக்குள்ளே நல்லபடியாக அவனுக்கு வாழ்க்கை நானாக உனக்கு தொலைவி நல்லபடியாக கருப்பசாமி போட்ட முதல் வியாபாரம் பண்ணி கொடுத்து நிம்மதியாக கருப்பை உருவாக்கினா போதுமா? இந்தா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாள் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நல்லபடியாக போட்ட முதல் விரயமாக உண்டான ஏற்பாடு கருப்பை நான் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா அதுக்கு தான் இப்போ சொல்லிக்க, முதல் ஓப்பன் பண்ணிட்டு வா. உன் மகன் ஒன்று சாப்பிட சொல்லிடு, ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, ஒன்றை பாங்கா வச்சுக்க, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. தகப்பனும் நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு. நீ அப்படி முடிவு பண்ணியிருக்கியா? அப்படின்னு போய் கால் வந்துட்டோம். அதில் தடை இல்லாமல் கருப்பசாமி எனக்கு பண்ணி கொடுக்கணும், அப்படி தானேப்பா? அதனால் அதுக்கு வந்து ஒரு விரயம் ஒன்று பண்ணி கொடுக்கணும். என்ன விரயம் பண்ணணும்? என்ன விற்று கொடுக்கணும்? இடம். அதனால் உனக்கு அதில் தடை இல்லாமல் உனக்கு விற்று கொடுத்து நான் கருப்பசாமி கூட இருந்து நல்லபடியாக உனக்கு தகப்பனும் நீயும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதனால் பர்மிஷன் கொடுத்துட்டேன். அதனால் நீ எப்போ வேணாலும் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். ஆடி தீர்ந்து ஆவணிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி நீ தாராளமாக எடுக்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுக்கணும். கட்டாயம் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் சேர்ந்து பண்ணலாம்ப்பா, சரியா? தவறாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். வர மாசி மாதம் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கும். நல்லபடியாக தொழில் பண்ணுறோமா இல்லை பண்ணலையா இல்லை குழப்பமா இப்படி போயிட்டுருக்கோம். மாசிக்கு மேலே போட்ட முதல் வீண் போகாமல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் 2 பசங்களையும் காப்பாற்றணும், கரை சேர்த்தணும். அது யாரு? அதனால சொன்னபடி கேட்காம கருப்பசாமி அவனை வந்து மாற்றிருக்கான்,
அவனை மாற்றி சரி பண்ணி கொடு. வயசுக்கு தகுந்ததை அவன் பண்ணலை, வயசுக்கு மீறி பண்ணிட்டு இருக்கான். பண்ணுறானா இல்லையா? அதனால கருப்பசாமி வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் யாரையும் எதுவுமே கண்டுக்க வேணாம். சரியா? அவன் என்னென்ன பண்ணினானோ அதையெல்லாம் வாழை சுருட்டி வச்சு சேருவாரோட சேர்றதை கட் பண்ணி நான் கருப்பசாமி திருத்தி கொடுத்துறேன். 2வது கணவரையும் சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தை அபச்சொல் வந்துட்டுக்குது இல்லையா, அதையும் உனக்கு மாற்றி கொடுத்துறேன். 3வது அந்த வீடு இருக்கிறது வந்து நமக்கு சேஃப்டி. அதனால் அதே வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு தரணுமா? அப்படித்தானே? இல்லை மாற்றிடலாமா? அதே இடத்துல இருக்கணும். போய் காலில் வந்துடுவான். அதே இடத்துல இருக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு மட்டும் மாற்றிருன்னு அங்கேருந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு சரியாயிடும். அதுக்கு காரணம் எல்லாமே உன் கணவர் ஒரே ஆள்கிட்ட அவன் பேசுகிற பேச்சும் குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிற நடைமுறையும் சரியில்லை. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இந்த வம்பு இல்லாமல் முதல் கிளப்பிடுவோம் அப்படின்னு இருக்கிற காரணமே தவிர அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அதை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இவனை சரி பண்ணி கொடுத்துறேன், அதே வீட்டில் இருக்கவும் வச்சிடறேன். அப்படி இருந்தால் போது முடியும். அதை பாங்காக வச்சுக்கப்பா, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கட்டட சம்பந்தப்பட்ட தொழில். நீ என்ன தொழில் பண்ணுற? விவசாயம். உனக்கு பணம் வசூலாகணும், அவ்வளோதானே? நீ உட்கார், கூப்பிட்றேன்ப்பா. நான் கூப்பிட்டது இப்போ கட்டட தொழில், கட்டட சம்மந்தப்பட்ட தொழில். நீ என்ன தொழில் பண்ணுற அப்படின்னா போய் காலையில் வந்துட்டு ஓடும். அதனால வருமானம் கண்ணுக்கு வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வருமானம் எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அப்படிதாப்பா? அதனால வந்து ஆவணி 13ஆம் தேதி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் கருப்பசாமி உனக்கு புதுசாக வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நான் கருப்பை உருவாக்கி தரேன். இந்த காலகட்டம் மன உளைச்சல் ஆகணும், பண கஷ்டம் வரணும், குடும்பத்தில் கஷ்டம் வரணும், இப்படி சூழ்நிலைலாம் வந்துச்சா இல்லையா? அதனால் இப்போ எல்லாம் வந்து ஒரு சிலம் ஆயிடுச்சு. உன்னி பொருளாதாரம் நல்லபடியாக நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். நாளையிலேருந்து கடனை கட்டுறதுக்கும் ஓரளவுக்கு கையில் மிச்சம் இல்லாமல் யார் யாருக்கு கொடுக்கணுமோ ஒப்படைக்கிற அளவுக்கு நாளையிலேருந்து வருமானம் கொடுத்துறேன். மிச்சம் வைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன தேதி ஆயிடணும். அதுக்கு மேலே உனக்கு நான் கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. இந்தா அம்மாளும் மகளும் போகணும் அப்படின்னா கிளம்பி போயிருக்கியா? போகல. எப்போ போகணும் அப்படின்ற? சரி, அதுக்கு உண்டானதுக்கு பர்மிஷன் இருக்குது. அதனால நான் சொன்னதில் மட்டும் கவனமாக இருந்தால் சரி. மற்றது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடு. அதை வந்து கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்ப நான் கூட இருந்து வருமானம் பொருளாதாரம் எந்த கெட்ட வேறு உருகாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பாங்கா வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வரம்போம். வெயிட் பண்ணுப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜந்த ஒருப்பா பழனி வச்சுப்பா. பழனி யாரா? மகனுக்கு நியாயம் கிடைக்கணும், மகளுக்கு நியாயம் கிடைக்கணுமா? குறி 1. ஆமாப்பா, இன்னும் ஒரு 13 நாள் பொறு. நம்ம 13 நாளைக்கு அப்புறம் உன் மகளை அதுக்குண்டான முயற்சி எல்லா வேலையும் பார்க்க சொல்லு. நான் தான் சொல்கிறேன் இடமானே. நான் உனக்கு டைம் எப்போ கொடுத்துருக்கேன்? ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கணும். ஆனால் நான் சொன்னது இப்போ டைம் கொடுத்துருக்கேன். இன்னும் 13 நாள். இப்போ வந்து முழுசுமே ஏமாற்றணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டா. அதுக்கு தகுந்த மாதிரி மருமகன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாம் அவி பக்கம் இருக்கும்போதெல்லாம் மிரட்டி வாங்கினானோ இவன் கையெழுத்து போட்டானோ எது நடந்ததோ ஆள் இப்போ இல்லை, பேசி பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ப்ராப்பராக எல்லா வேலையும் அந்த பக்கம் இருக்குது. இப்போ மகளுக்கு நியாயம் கிடைக்கணும், வாரிசுக்கும் நம்ம சம்பாரித்த சொத்தும் வீண் போகக்கூடாது, அவ்வளோதானே? அதனால் நீ வந்து கஷ்டமும் மன உளைச்சலும் உனக்கு பிரச்சனையும் நீ சந்திச்சு தான் ஆகணும். ஆமாம், சந்தித்தாலும் உனக்கு நான் கருப்பேன் கூட இருந்து உனக்கு ஆஃபீஸ் வேலை அந்த சொத்து அத்தனையும் உனக்கு கையெழுத்து போட்டு நமக்கு வர வேண்டியது ப்ராப்பராக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். உன்னோட கேள்வி அதுதானே? போய் கால் வந்துட்டு. இப்போ நியாயமாக பார்த்தோம்னா நம்ம பக்கம் சாதகமெல்லாம் இல்லை, அவனோட மனைவி எவ்வளோதான். இப்போ எல்லாமே ப்ராப்பராக அந்த பக்கம் போயிடுச்சு, கிட்டவா. அதனால தான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு 13 நாளைக்கு அப்புறம் நமக்கு சாதகமாக ஒன்றொன்னா வெளியில் வரும். அப்போ நம்ம மன உளைச்சலும் பிரச்சனையும் சந்திக்கணும். சந்திக்கும் போது கருப்பசாமி வந்து நான் கூட இருந்து உனக்கு நானும் சப்போர்ட் பண்ணி உன்னோட எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்து உன் மகளுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் நான் கருப்பசாமி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துறேன். இந்த ஆண்டு 2026 முடியறதுக்குள்ளே முக்கால்வாசி சொத்தும் முக்கால்வாசி ஆஃபீஸில் உட்காந்த பிரச்சனை பண்ணுறதுக்கு இல்லாமையும்
நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். உன் மகளுக்கு இப்போ உத்தரவு. இரண்டாவது, உன் மகனுக்கு நல்லபடியாக கடன் இல்லாமல் போட்ட முதல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து வியாபாரத்தையும் கொடுத்து கடன்லேருந்து தப்பிக்க வச்சா போதுமில்ல, தொழில் ஓட்டி கொடுத்தா போதுமில்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வெற்றிப்பா. தாராபுரம் நேற்று என்னால் தூங்கவே முடியலையாம். அப்படியா இல்லையா? நீ ஆஸ்பத்திரி போனாலும் ஒன்றும் இல்லைன்றுவேன். கிட்ட பாப்பா, அதுதான் சொன்னேன். நேற்று தூங்க முடியல. நேற்று நான் அங்கே தான் இருந்தேன். அதான் பார்த்தேன் என்ன பண்ணுறேன்னு. அதனால நேற்று தூங்க முடியல. அதனால நான் கருப்பசாமி உங்க கூட இருந்து எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் அடுத்த அமாவாசை என் திருவிழா முடியும் போது முழிச்சும் உனக்கு சரி பண்ணிடுறேன். அப்போ இன்னையிலிருந்து உனக்கு நான் முடிச்சு நிப்பாட்டின போதும்ல. குடி. சரிப்பா. சரி, 5 கனி கொடுத்துட்டு போறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. சரியா? இன்னையிலேருந்து அந்த நீ கேட்ட பிரச்சனை வராது. நான் கருப்பசாமி கூட இருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடி. உனக்கு உள்ள பிரச்சனை நீக்கி போட்டிருக்கிற வெள்ளாமை நல்ல வருமானத்தை கொடுத்து தோட்டத்துக்கு போன பிரச்சனை இல்லாம கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறேன். அப்படி போனாலும் அன்னைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு. அப்ப மறுநாள் அதே மாதிரி ஆயிடும். அதைத்தான் இப்ப நானும் சொன்னேன். இன்னும் எதுவும் வராது. போ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நான் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டிடுறோம். இப்ப பகுதி சரியாயிடுச்சு இல்லையா? அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி அந்த திருவிழா வரலாம், அதையும் முழுசும் சரி பண்ணி தரம்போ.